வாஸ்து என்பது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமா பங்கு வகிக்கிறது. வீடு மாத்தனா வாழ்க்கை மாறுமா அப்படின்னா, வீடு மாறி வாழ்க்கை மாறினவங்க எவ்வளோ பேரை நான் காட்டுவேன். வாஸ்துபடி தவறான வீட்டில் குடியேறி எவ்வளோ பேர் லைஃபை இழந்ததை நான் காட்டுவேன். ஈஸ்ட் க்ளோஸ் ஆன வீட்டில் ஆண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் காட்டுவேன். வடமேற்கு பாதிப்பில் எவ்வளோ பேர் அட்வொகேட்டை போய் பார்த்து ஃபீஸ் கட்டியே வாழ்க்கையை தொலைச்சவங்கள நான் காட்ட முடியும். காரணம் என்னென்னா, வாஸ்து தான் முதல்ல, அப்புறம்தான் ஜோதிடம், எண்கணிதம் அனைத்தும். வாஸ்துக்குள்ளதான் பஞ்சபூதமும் அடக்கும். அந்த பஞ்சபூதத்துள்ளதான் 27 நட்சத்திரமும் அடக்கும். அதனால இதை நம்ம ரொம்ப நுணுக்கமா சொல்லி கொடுத்து ஃபில்டர் பண்ணி மாணவர்களை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயும் ஒரு மாணவரைய பெஸ்ட் மாணவரைய நம்ம சூஸ் பண்ண போறோம். அந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கிளாஸ்ல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டோமோ அந்த விஷயங்களை எங்க வீடும் சரி, எங்களை சார்ந்தவங்க வீடும் சரி, நண்பர்கள், உறவினர்கள், ஒரு நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு இப்ப தெரியாத இடத்த விட நம்மளை சுத்தி உள்ளவங்க நெய்பர்ஸ் வீடுகள்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு. இந்த வாஸ்து கிளாஸ்ல நாங்க PMK வாஸ்து அகாடமில என்ன படிச்சோமோ அதை அங்க செயல்முறைப்படுத்தி பிராக்டிக்கலா நாங்க பார்க்கும்போது 100க்கு 200% அவங்களோட வாழ்வியல் முறையில ஒத்து போச்சு. முதல்ல எங்களோட அதை அப்ளை பண்ணி எங்களுக்கு ஒத்து போக போய் தான் நாங்க இதுக்குள்ளேயே வந்தோம். அப்ப என்னன்னா, சார் எங்களுக்கு கிளாஸ் நடத்தினதை விட பிராக்டிக்கலா கூட்டிட்டு போய் எங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்க ஒவ்வொரு வீடா யோசிக்கும் போது, அங்க போகும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்கும்போது அப்படியே எக்ஸாக்டா எங்களால கணிக்க முடிஞ்சிச்சு. அது இன்னுமே ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கடுத்து எத்தனையோ பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கிளாஸஸ் PMK வாஸ்து அகாடமியில படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுக்கு PMK வாஸ்து அகாடமியில ரிவிஷன் கிளாஸ். ஆக்சுவலா நாளைக்கு எக்ஸாம் இருக்கு எங்களுக்கு. இந்த ரிவிஷன் கிளாஸ் நாங்க முன்னாடி படிச்சது இப்போ 1 இயர் கேப் இதாயிருச்சு எங்களுக்கு. ஸோ அந்த 1 இயர்க்கான ரிவிஷன் கிளாஸஸ், அதாவது எப்படி சொல்ல, ஒரு 11th 12th +1 +2 எக்ஸாமுக்கு அந்த காலேஜ்ல செமஸ்டர் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ பக்கா ப்ரொஃபஷனல் முறையில அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்க படிச்ச கிளாஸை இன்னைக்கு ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு முன்னாடி படிச்ச கிளாஸஸ் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த பேட்சஸ்க்கு என்னென்ன அவர் அப்டேட்டடா சொல்லியிருப்பாரோ அந்த விஷயங்களையும் எங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ்ல அவர் எல்லாத்தையும் சொல்லும் போது, ஓ இத்தனை விஷயங்கள் இருக்குதா, இது இவ்வளவு வரைக்கும் படிச்ச விஷயத்தை விட இது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்கு ஆட் ஆன் ஆயிருக்கு. கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணி இவ்வளவு நாள் நான் வாஸ்து படிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ரிவிஷன் கிளாஸ் வச்சு அதை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இது இதே மாதிரி நிறுத்தக்கூடாது. 10 பேரோட 11 நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குரு பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒரு ப்ராப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சு அதை பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி கொண்டு போனால் இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே படித்தவங்க எல்லாருமே வாஸ்து நிபுணர் ஆக முடியாது அப்படின்றதுக்காக இது என்ன மேலும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த ரிவிஷன் ஒன்று வச்சு ரிவிஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா மேலும் நம்மளை மெருகேற்றுறது எப்படி, இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் படிச்சீங்களோ படிக்கலையோ, இதுக்கு மேலே நீங்கள் அது எந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு, இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே நீங்கள் வாஸ்து நிபுணர் ஆயிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு இன்னைக்கு கிளாஸில் அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் வாஸ்து நிபுணர்கள் தான். இதை யாராலும் மறுக்க முடியாது. வாஸ்து படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வாஸ்துல என்ன நினைச்சேன் அப்படின்னா 4 திசைகள் அப்படின்றதுதான் வாஸ்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாஸ்து அப்படின்றது நம்ம கர்மாவை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சார் சொல்லுவாங்க, ஒரு வீடு நம்ம செலக்ட் பண்ணது நம்ம வீடை செலக்ட் பண்றது இல்லை அப்படின்னு, நம்ம கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நம்ம வாழ்ற வீடே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஜென்ரேஷன் பண்ண தப்புனால நம்மளுக்கு கர்மா ஆட் ஆகாது. நம்மளோட முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன், அடுத்து வர ஜென்ரேஷன் எப்படி வாழணும் அப்படின்றத நம்ம கர்மா தான் டிசைட் பண்ணும். ஸோ அந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வாஸ்து அப்படின்றது செயல்படுது. சும்மா மணி பிளானட்டை வச்சுக்கிறதோ இல்லை வேற ஏதாவது வாஸ்து ரிலேட்டடா இருக்கிற திங்ஸை வச்சுக்கிறதோ இதெல்லாமே வாஸ்து ரெக்டிஃபை பண்ணாது. அது எல்லாமே ஒரு டிவைன் எனர்ஜியோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷனோ மட்டும்தான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். ஸோ அதை நம்ம வாஸ்து கிளாஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். 1 இயருக்கு முன்னாடி நாங்கள் அந்த வாஸ்து கிளாஸ் ஜாயின் பண்ணி படித்தோம்.
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வாஸ்துனா என்ன, நம்ம அந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு சார் வந்துட்டு ஒரு கோச்சிங் மாதிரி வச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாமே ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த நாங்கள் படித்த அந்த எல்லா கொஷின் ஆன்சருமே திருப்பி ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. எனக்கு வடமேற்கு பிரச்சனை இருந்துச்சு. நான் இருக்க வீட்டில் வடமேற்கில் படிக்கட்டு இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கடன் இருந்துச்சு. அப்போ எது ஸ்டார்ட் பண்ணாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகல, ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. அதனால் வடமேற்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் டீச்சராக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருந்துச்சுக்காங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து வடமேற்கு இதை கிளியர் பண்ணணுன்னு எனக்கு பயங்கர இதாக இருந்துச்சுன்னா, அதை கிளியர் பண்ணாலும் எனக்கே வந்து இன்கம் வரணும். அதுக்காக தான் மெயினாக வந்து இதை இந்த இதை கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வடமேற்கு பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் மற்ற இதை விட. வடகிழக்கு எப்படி இருக்குன்னு சொன்னார், மற்ற எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. வடமேற்கு பிரச்சனை தான் எனக்கு மெயினாக பாதிச்சதுன்னு நான் அதில் கண்டுபிடிச்சேன். நான் இன்னொன்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்குக்கும் தென்கிழக்குக்கும் நடுவில் பாத்ரூம் இருந்துச்சு. அது வந்து கடனை உருவாக்கும்னு சொன்னார். அடுத்து 27 28 ஸ்டேட்லேயும் இந்த எக்ஸாம் வைக்க போகிறோம். கர்நாடகா, தெலுங்கு, மலையாளம், கேரளாவில் வச்சு அனைத்து மாநிலத்திலும் வாஸ்துவை சிறப்பாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வேலையோ அனைத்து வேலையும் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் நடக்க போகுது. கேரளாவில் எக்ஸாமு, கர்நாடகாவில் எக்ஸாமு, அஸ்ஸாமில் எக்ஸாமு எல்லாமே நடக்க போகுது. பல மொழி தெரிந்தவர்கள், பல லாங்குவேஜ் பேசுகிறவங்கள நம்ம அதுக்குன்னே நியமித்து அந்த வேலையை செய்கிறோம். வாஸ்து உலகமெங்கும் இன்னும் கூடிய விரைவில் ஒரு பேசும் செய்தியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுலேயும் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் படித்த மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகிறாங்க என்பதை நான் தீர்க்கமாக இந்த இடத்துல சொல்கிறேன். வாஸ்து வந்து சாதாரணமாக நினைக்கிற மாதிரி வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஈஸி கிடையாது. வந்துட்டு இதில் வந்துட்டு அவ்வளோ அந்த பஞ்சபூதமே வந்துட்டு அடங்கி இருக்கு. இதில் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்துட்டு உடலும் வீடு வந்துட்டு வேறு கிடையாது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உடலில் என்ன பாதிப்பு இருக்கோ அதே அந்த பாதிப்பு வந்துட்டு அந்த வீட்டில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு வர வியாதிகள் வந்துட்டு இதில் வந்துட்டு சயின்டிஸ்ட் டாக்டருக்கு கூட தெரியாத விஷயங்கள்லாம் வந்து இந்த வாஸ்துல வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதை வந்துட்டு ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. வந்துட்டு கடலோடு பெருசுன்னு சொல்கிறாங்க வாஸ்து வந்துட்டு. இது சிறிதளவு தான் நாங்கள் வந்துட்டு கற்றுட்டு இருக்கோம். இன்னும் வந்து பெருசாக வந்துட்டு நாங்கள் கற்றுக்க இன்னும் ஆர்வமாக இருக்கோம். நாங்கள் வந்து சார்கிட்ட வந்துட்டு இன்னும் நாலேஜ் வந்துட்டு அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அது பேஸ் பண்ணி சார்கிட்ட வந்துட்டு இன்னும் அதிகமாக நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்குறோம். சாரும் வந்துட்டு எவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமோ எங்களுக்கு வந்துட்டு சலிக்காமல் வந்துட்டு மூஞ்சி இந்த சுடிக்கலாம் கூடாமல் வந்துட்டு ஈஸியாக சொல்லி கொடுக்குற வச்சுக்கொண்டு அதில் வந்து பண்ணி நாங்கள் உண்மையிலே வந்துட்டு இதில் வந்துட்டு இங்கே வந்த வாஸ்து படிச்சதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இன்னும் நாலேஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஒரு பெண் ஏன் வெளியில் போய் வேலை செஞ்சு வாழ்கிறாங்க, ஒரு ஆண் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த ஆண் இன்னைக்கு எல்லாத்தையும் தொழிலில் முடக்கமாக இருக்கிறாரு, மன ரீதியாக முடக்கமாக இருக்காரு, எல்லாம் அவர் எவ்வளோ கடந்து வராங்க, ஒரு பெண் கஷ்டப்படுறாங்க, அவங்க என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் இந்த பஞ்சபூத தத்துவம் இந்த இதில் இருக்குது. சார் கூட நாங்கள் பயணம் பண்ண வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ புரிதலை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு இந்த வாஸ்துனா என்னன்றத முக்கியமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. நாளைக்கு இன்றைக்கி ரிவிஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ரிவிஷன் நல்லா புரியப்படுத்திருக்காரு. இந்த ரிவிஷன் வந்து எங்களுக்கு வாழ்க்கை கல்வியாக மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இது நாங்கள் எல்லாருமே உணர்ந்து இன்றைக்கி நாங்கள் இத்தனை பேர் இந்த இடத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணி வரோம், இவ்வளோ நாளாக நாங்கள் கடந்து வரோன்னா அதை நாங்கள் அறியாமல் நாங்கள் வரமாட்டோம். அது புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த புரிதல் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நாள் எங்களுக்கு அது ரொம்ப மெய் சிலுக்கிற அளவுக்கு இருக்குது. இன்னும் எங்கள் சார் வந்து எங்களுக்கு ஒரு ஆற்று தண்ணி, ஒரு கடல் தண்ணி மாதிரி அதில் ஒரு சிறு துளி தான் எங்களுக்கு தெளிச்சு விட்ருக்காரு. அதுக்கே எங்களுக்கு இவ்வளோ ஞானம், எங்களுக்கு புரிதல் கிடச்சிருக்கு. இன்னும் அவர் எங்களுக்கு அறிவு மாரி கொட்டுச்சுன்னா அந்த ஞானம் எங்களுக்கு எப்படி வரும்ன்றது எங்களுக்கு நாங்கள் அதை உணரணும். இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்காக. இதுக்கே எங்களுக்கு நான் எந்த வீட்டுக்கு போனாலும் எங்களால் பதில் சொல்கிற அளவுக்கு எங்கள் ஒரு நாலேஜ் எங்களுக்கு வளர்ந்துருக்கு. எல்லாரு கூடயும் பேசும்போதும் எல்லாம் சாதாரணமாக பேசுவாங்க, வா மச்சான் எப்படி இருக்க என்ன இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் பார்க்கும்போதும் செயல்படுத்தும் போதும் நான் நிறைய கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கவனித்தல் அப்படின்றது எங்கேருந்து எனக்கு நிறைய கொடுத்தாங்கன்னா சம்பத் சார்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு முறையாக சொல்லும் போதும் ரொம்ப 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 கவனிக்க ஆரம்பிங்க, உங்களை நீங்கள் கவனிங்க, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிங்க, எல்லா பகுதியும் நீங்கள் பார்க்கும்போது உங்களை அறியாமையே நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. வாஸ்துன்றது நீங்கள் உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கவனிக்க தேவையில்ல, இந்த பிரபஞ்சமே உங்களை
கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய நிதர்சனமான உண்மை. ஆனா இயற்கை உங்களை கவனிக்குதான்றது தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இந்த வாஸ்து கத்துக்கிட்டா இயற்கை உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா நடக்கிறது எதனால, கீழே விழுறது எதனால, சறுக்கிறது எதனால, சிரிக்கிறது எதனால, ஒருத்தர் முறைக்கிறாங்கன்றதுனா எதனால, ஒவ்வொரு அசைவுகளுக்கும் இந்த வாஸ்து நம்மளை வந்து செதுக்கிக்கிட்டே இருக்கும். என்னன்னா நம்மளை வந்து அனலைஸ் பண்ணி நம்மளை வந்து நிறைய வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம கூட டிராவல் பண்ணாதான் நிறைய பயணம் செய்ய முடியும். இது பயணம் செய்யறதுனால பாதியிலேயே இந்த வாழ்க்கை நின்றுமா அப்படின்னு இல்லை. இந்த வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னும் போது உண்மையும் நேர்மையும் சத்தியமும் இந்த இயற்கை மேல அபரீத நம்பிக்கை வச்சிருக்கவங்க அத்தனை பேருக்குமே இந்த வாஸ்து கைகூடும், சித்தியாகும். ஏன்னா இயற்கை வேறு இல்லை, வாஸ்து வேறு இல்லை. இயற்கையை முழுசா நம்புறவங்க இந்த வாஸ்துல நீண்ட நெடிய காலம் பயணிக்க முடியும். ஏன்னா எதுவுமே எனது இல்லை அப்படின்ற பக்குவத்தை இந்த இயற்கையை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல தான் நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். 20 வருஷம் 30 வருஷம் வாஸ்து பார்க்குறவருக்கு தெரியாத விஷயம் கூட நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு எக்ஸாம் எழுதுற ஒரு மாணவருக்கு தெரியும். இதை என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். நம்ம இன்ஸ்டியூட்ல ஒருத்தர் எக்ஸாம் எழுதி பாஸ் மார்க் எடுத்து வெளியே வந்துட்டாருன்னா அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு வாஸ்து நிபுணராலே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர்களை நான் தயார் செய்திருக்கிறேன். அவ்வளோ தூரம் உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்னும் பல மாவட்டங்களில் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ வாஸ்து என்பது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அங்கமாக வகிக்கிறது. ஒரு செவுரு இவ்வளோ வேலையை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு செவரால் மட்டும்தான் இவ்வளோ வேலையை பண்ண முடியும் என்பது தான் உண்மை. ஸோ அதனால் அனைவரும் வாஸ்துவை முழுசாக நீங்கள் நம்புங்க. உங்களை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போய் விட்டுடும். சார் வந்து கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் 2 days அட்டன் பண்ண மாதிரியே இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப நாள் அட்டன் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆதிரான்னு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து ருவாண்டா பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சார் வந்து இன்னைக்கு வந்து ரிவிஷனுக்குன்னு ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரிவிஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுருக்கீங்க, இடப்பட்ட டைமில் எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பீங்க, பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கு போயிருப்பீங்க, அங்கே உள்ள பில்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன கற்றுருக்கீங்க, அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, அதை பற்றின ஒரு இதையும் கேட்குறாங்க. ப்ளஸ் இன்னைக்கு ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா சார் வந்து எல்லா இதுவும் வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு இது எல்லாத்தையும் பற்றியும் திருப்பி ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவிஷனில் இது மட்டும் இல்லாமல் என்னன்னா என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தேன், இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஸோ அப்போ அந்த ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னா அந்த டீச்சருக்கு என்ன தேவைன்னா கற்பனை திறன், ஞாபக சக்தி அதிகமாக தேவைப்படுது. அப்போ அந்த ஞாபக சக்தி அதிகமாக தேவைப்படணும்னா அதுக்கு வந்து கிழக்கு மூடி இருந்தால் ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதே இது வந்து ஒரு கிழக்கு வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஞாபக சக்திங்கிறது மற்றவங்களுக்கு மூடி இருக்கிறவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. எப்படி இவ்வளோ கற்பனை சக்தி இருக்குன்னு பார்த்தா இங்கே சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கிழக்கு மூடி இருக்கிறவங்களோட வீட்டில் வந்து பொதுவாகவே அவங்களுக்கு கற்பனை சக்தி வந்து அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சாரோட கிளாஸில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து லாஜிஸ்டிக் ப்ரொஃபஷனுக்கு வந்தேன். அங்கே வந்து பொருட்கள் வந்து ஒரு இடத்துல தேக்கமாகக்கூடாது, பொருட்கள் வரணும் போகணும் அப்படியே இருக்கணும். ஸோ அப்போ அந்த விஷயத்துக்கு வந்து வடமேற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து செயலாற்றுது. ஸோ அதையும் வந்து சாரோட இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கிளாஸில் நோட்ஸ் எடுக்கிற அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. சார் சொல்லும் போது அந்த உள்வாங்கக்கூடிய அந்த தன்மை வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. அது மூலமாக இப்போ அடுத்து இந்த ரிவிஷன் கிளாஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ரிவிஷன் கிளாஸ்லேயும் இதே மாதிரி தான். நம்ம இப்போ ஒரு வருஷம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்ததை வந்து சார் வந்து ரிவிஷன் கிளாஸாக எடுக்கல, எங்ககிட்ட இருந்து கேட்டு அதை இருக்கிற மாணவர்களுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு சார் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, 200 மார்க் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். வந்து நிச்சயமாக 200க்கு 200 வாங்கும்ன்ற அந்த தைரியத்தோட நாங்கள் இந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம். நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்னோட ரிலேட்டிவ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சார் சொன்ன கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் நான் எதிர்ச்சியாக போகும்போது அந்த தப்பு இருக்கும்போது அவர் சார் சொன்ன என்னோட ரிலேட்டிவ் வீடு எனக்கு தான் தெரியும், சாருக்கு தெரியாது. அவர் ஒரு பலன் சொல்கிறார், இந்த பாதிப்பு தான் இருக்குன்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்கிறாரு. நான் இதை அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த தகவல்னால அவங்க
பேங்க் லோனில் இருக்கிறாங்க, இந்த லோனை மீட்க முடியல, கோர்ட்டு கேஸ் இருக்குது. இந்த மாதிரி 100% வந்து இதனுடைய பலனை வந்து சார் ஈஸியாக சொல்லிடுறாரு. நான் எதுக்கு சார்ட்ட வாஸ்து கற்றுக்க வந்ததுன்னா, நான் வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டி கொடுத்துட்ருக்கேன். இந்த பில்டிங்ஸ் வந்து 100% தவறு இல்லாமல் கட்டித்தரணுன்ற முழு நம்பிக்கையோடு தான் நான் வந்தேன். அந்த 100%மும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்போது 1 இயர் ஆகிடுச்சு, திருப்பி எக்ஸாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி ரிவிஷன் கிளாஸ் வந்துட்டுருக்கு. 200 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் இருக்குது. இதில் 1 மார்க் கூட குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% சொல்லலாம். 200 மார்க்கும் இந்த பிஎம்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 200 அவுட் ஆஃப் 200 தான் எடுப்பாங்க. வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாஸ்துவோடைய அடிப்படை புரிதல் இல்லாம நிறைய தகவல்கள் தவறாக ஸ்ப்ரெட் ஆகிறத பார்த்துட்டு இருக்கிறதா. அதை பார்த்து கொண்டே இருப்பதனால் பலன் என்ன? நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்து படித்து பிராக்டிக்கலா கூட்டுமை சைட்டை காட்டி தேரியாவும் சொல்லிக் கொடுத்து பிராக்டிக்கலாகவும் அவங்களுக்கு சைட்டை காட்டின பிறகு இந்த எக்ஸாமை நான் வைக்கிறேன். இந்த எக்ஸாமில் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு புரிஞ்சிருக்கு, என் மாணவர்களை நம்பி ஒருவர் வாஸ்து பார்த்தால் அவர்கள் வாழ்க்கை மாறுமா அப்படின்னா முதல்ல என் மாணவர்களுக்கு என்ன தெரியணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ ரொம்ப பார்த்து பார்த்து அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்து இன்னைக்கு எக்ஸாமில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். எக்ஸாம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃப்லைனு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு குரூப் எக்ஸாம் எப்படி இருக்குமோ, ஒரு நீட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இந்த எக்ஸாமை வந்து வச்சுருக்கோம். 200 மார்க்கு இந்த எக்ஸாமுக்கு 150க்கு மேலே யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வைக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பிஎம்கே வாஸ்து அகாடமி சார்பாக சென்னை பெருங்கலத்தூரில் டாக்டர் எம்ஜிஆர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நம்மளுடைய 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆதிரா மாணவர்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். மூணு மணி நேரம் டைம் இருக்கு. கடகடன்னு அப்படி ஏன்னா கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். சில ஒன்வேர்ட் ஆன்சர்லாம் குழப்பி வச்சிருப்பேன். கேள்வி நல்லா உள்வாங்கி எழுதுங்க. இது இந்த சும்மா எக்ஸாம் வச்சுட்டு நம்ம பேப்பர் தூக்கி போட போகிறது கிடையாது. பிஎம்கே வாஸ்து அகாடமி ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா நீங்கள் தான் அதோடைய வேல்யூ அதுக்கப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை நம்ம பண்ண போகிறோம் இந்த அகாடமியை. அதில் முதல் பேட்சில் நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுறீங்க. குறைஞ்சது 150 மதிப்பெண் மேலே எடுத்தீங்கன்னா உங்களை சிறந்த மாணவர்னு தமிழ்நாடே உங்களை திரும்பி பார்க்கும் கூடிய விரைவில். அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்களா? ஏன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையில் போய் நீங்கள் வழிகாட்ட போகிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் அதுக்காக தான் உங்களை ஃபில்டர் பண்ணுறது. எல்லாம் உங்களுடைய ஸ்டூடெண்ட் இடத்துல சைன் போட்டுருங்க. இந்த மேடம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க எக்ஸாமினர்ஸ் இடத்துல சைன் அவங்க போட்டுருவாங்க. கொஷின் பேப்பர் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண உடனே கொடுப்பாங்க. கொஷின் பேப்பர் வாங்கி ஒன்வேர்டு ஆன்சர்லாம் முடித்த பிறகு எப்போ உங்களுக்கு ஆன்சர் ஷீட் வேணுமோ கை தூக்குங்க. ஒன்றா தான் கொடுப்பாங்க. இல்லை வேணும்னா வாங்கும்போது 2ஆக வாங்கிக்கோங்க. கொஷின் பேப்பரையும் ஆன்சர் ஷீட்டையும் ஒன்றா வச்சு பஞ்சு பண்ணி இருக்கிறோங்க. பஞ்சு பண்ணி த்ரெட்டு போட்டு கட்டிடணும். 3 மணி நேரம் ஆச்சுன்னா கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாக்குவாதம் நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? இன்னும் 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும்.
வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா வாஸ்து தான் முதலில் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வாஸ்து பார்க்கவில்லை என்றாலும் நீங்கள் வாஸ்துவை கற்றுக்கொள்ளுங்கள். சொன்ன சப்ஜெக்டை உங்கள் வீட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள், அப்படியே 100% பொருந்தி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாஸ்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த எக்ஸாம் கூடிய விரைவில் கர்நாடகாலையும் கேரளாவிலையும் நடக்க போகுது. அனைத்து மொழிகளிலும் நடக்க போகுது, அனைத்து நாடுகளிலும் நடக்க போகுது. வாஸ்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மீண்டும் அடுத்த மாதம் ஜூலையில் ஒரு பெரிய எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறோம் அடுத்த பேட்சுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் எழுதின மாணவர்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. வணக்கங்க. சார் நேற்று ஃபுல்லாக ரிவிஷன் எடுத்தார். அவர் எடுத்தது தான் எங்களுக்கு வந்திருந்தது. இருந்தாலும் எழுதும் போது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஒன் வேர்ட்லாம் எல்லாமே அட்டன் பண்ணிட்டோம். எல்லா கேள்வியும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். 10 மார்க்கில் தான் என்னால் முழுசாக எழுத முடியல. ஒரே தலைவலி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஈஸியாக தான் கேட்டிருக்காரு. இருந்தாலும் இன்னும் புரிதல் அதிகமாக வேணும். எழுதியிருக்கிறேன், எப்படி மார்க் வருமோ தெரியலங்க. எக்ஸாம் இன்னைக்கு எக்ஸாம் எழுதியிருக்கோம். வாஸ்து எக்ஸாம் நல்லபடியாக இருந்தது. கேட்ட கொஸ்டின்லாம் படித்த கொஸ்டின்லாம் எல்லாமே தெரிஞ்சதெல்லாம் வந்தது. அப்படி இருந்தும் டைம் சரியாக கிடைக்கல எங்களுக்கு. அதை எதுவும் முடியலை. அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு கொஸ்டினை ஆன்சர் எழுதுறோம், மறுபடியும் அந்த கொஸ்டின் ஆல்ரெடி எழுதின கொஸ்டினுக்கு மறுபடியும் ஆன்சர் யோசிச்சுட்டே இருக்கோம். அது பாட்டு டைமே பத்தலை ஒன்றும். அரசாங்கம் எப்படி ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி நடத்தினதோ, ஹால் டிக்கெட் வச்சு ஹால் நம்பர்லாம் கொடுத்து ரூம் நம்பர் கொடுத்து ரூம் எல்லாம் கொடுத்து அழகாக பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா 55 வயசில் எனக்கு என்ன பண்ணுறது, இப்போ தான் கையே எழுதுகிறேன். ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து எழுதும்போது எனக்கு புதுவிதமான அனுபவமும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. வாழ்க்கை பாடத்தை, வாழ்க்கை முறையை கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் கற்றுக்குவேன். அதான் முயற்சி செய்கிறேன். இன்னைக்கு எக்ஸாம் பேப்பரை பார்க்கும்போது எங்களுக்கே புது அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாமே வந்துச்சு. அதில் நாங்கள் கொஸ்டின் பயந்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அதை பயமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சார் சொல்லி கொடுத்தது தான் அடக்கமாக இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒவ்வொரு கேள்வியும் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே இந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் சொல்லியிருக்காரு சார். இந்த வீடு பஞ்சபூதம் இந்த இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் இந்த பஞ்சபூதம் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதத்தையும் வச்சு எங்களுக்கு வந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நாங்கள் எழுதியிருக்கோம். எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதியிருக்கோம். அது மாதிரி ரொம்ப படப்பிடிப்பாகவே இருந்துச்சு. எங்களுக்கு டைம் வேற பத்தலை. ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 200 மதிப்பெண்களுக்கு. அதை கடைசியில் டைம் பற்றாக்குறை காரணமாக ஒரு 1/2 மணி நேரம் சம்பத் சார் நீட்டிச்சு வேற கொடுத்தாரு. எழுதுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா? ஒரு நார்மல் எக்ஸாம் வித் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுற மாதிரி இதுக்கான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னா இருக்கு. அதுதான் உண்மை. அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ரொம்ப தெளிவு கிடைச்சிச்சு. அதே மாதிரி எல்லார் முகத்திலையும் அந்த பழைய நினைவுகள் கொண்டுட்டு வர முடிஞ்சிச்சு. ஸ்கூல் காலேஜ் டேஸில் நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம போவோமோ, ஹால் டிக்கெட்ல இருந்து, பேப்பர்ல இருந்து, அந்த பேப்பர் கட்டுற நூட்கண்ணில் இருந்து, இன்விஜிலேஷன்ஸுக்கு வந்திருந்த சாஸாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே இருக்கட்டும், அப்படியே ஒரு பக்காவாக ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உட்காந்து எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம காலேஜ் டேஸில் ஸ்கூல் டேஸில் எழுதியிருப்போமோ அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அவர் ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ப்ரொஃபஷ்னலிசம் எப்போதுமே இருக்கும். அந்த வகையில் சம்பத் சாரும் அவங்களோட டீம், பிஎம்கே வாஸ்து அகாடமி டீமும் சரி, நிஜமாவே சொல்கிறேன், ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வாஸ்து அகாடமிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்களுக்கு இது ரொம்பவே புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு. ஒவ்வொரு செகண்டும் திக்கு 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 அடுத்த கேள்வி என்னவா இருக்கும், இதுக்கு என்ன மாதிரி ஆன்சரா இருக்குன்னு சொல்லிட்டு மெயினாக என்னன்னா, நாங்கள் சம்பத் சார் கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் எழுதுறதை விட கவனிக்க தான் அவர் சொல்லுவார்.
எழுதாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அந்த கவனிச்ச விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு எங்களோட நினைவுகளில் கொண்டுட்டு வந்து அதை அப்படியே நாங்கள் எழுதும் போது, இந்த எக்ஸாம் எழுதும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பிஎம்கே வாஸ்து அகாடமி, சம்பத் சாருக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி.